மிதுன ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் கிரக அமைப்புகளால் ஏற்படும் பலன்கள் மற்றும் நன்மைகளின் தொகுப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முக்கிய கிரக பெயர்ச்சிகள் மற்றும் யோகங்கள். செவ்வாய் பெயர்ச்சி உங்கள் ராசியிலேயே அமர்ந்து பல்வேறு தடைகளையும் தேவையற்ற வாக்குவாதங்களையும் மன உளைச்சல்களையும் தந்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். புதன் ஆட்சி உச்சநிலை உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் உச்சம் மற்றும் ஆட்சி நிலையை பெறுகிறார். இது உங்களுக்கு கிடைத்த ஒரு வரமாகும். சூரியன் மற்றும் ஆதித்ய யோகம் சூரிய பகவான் செப்டம்பர் 16 வரை தன் சொந்த வீட்டில் பலமாக இருந்து சுய முயற்சியால் சாதிக்கும் வல்லமையை உங்களுக்கு வழங்குகிறார். செப்டம்பர் 17 இல் அவர் பெயர்ச்சியாகி புதனோடு இணைவதால் ஆதித்ய யோகம் பாஸ்கர யோகம் உண்டாகிறது. இது உங்கள் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழில் மற்றும் வேலையில் பெரிய திருப்பங்கள் ஏற்படும். சுக்கிரன் ஆட்சி நிலை சுக்கிர பகவான் செப்டம்பர் 2ஆம் தேதியே தன் சொந்த ஆட்சி வீட்டிற்கு வந்து பலமடைகிறார். குருவின் பார்வை மிகவும் பலமாக இருக்கும் குரு பகவான் 10ஆம் வீட்டில் வக்கிரம் அடைந்துள்ள சனியை பார்ப்பதால் உங்களுக்கு உச்சகட்ட வளர்ச்சியும் செல்வம் மற்றும் செல்வாக்கும் உயரப்போகிறது. கிடைக்கக்கூடிய நன்மைகள் தொழில் மற்றும் வேலை உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீண்ட நாள் மன அழுத்தங்களும் நீங்கும். தற்காலிக வேலையில் இருந்தவர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சி ஏற்பட்டு கடன் சுமைகள் தீரும். புதிய ஆர்டர்கள் குவியும் மற்றும் வெளிநாடு வரை ப்ராஜெக்ட்கள் செய்யும் வாய்ப்புகள் அமையும். திருமணம் மற்றும் குடும்பம் நீண்ட நாட்களாக தடையாகி வந்த திருமண முயற்சிகள் கைகூடும் மற்றும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளின் திருமண தடைகளும் விலகும். லட்சியங்கள் நிறைவேறுதல் வீடு கார் அல்லது கனரக வாகனங்கள் வாங்கும் உங்கள் நீண்ட நாள் லட்சியங்களை யாரிடமும் விளம்பரப்படுத்தாமல் ரகசியமாக சுயபலத்தோடு இறங்கி வெற்றிகரமாக முடிப்பீர்கள். ஆரோக்கியம் மற்றும் பிற நன்மைகள் செவ்வாயால் முன்பு ஏற்பட்ட உடல் உபாதைகள் காயங்கள் மற்றும் இல்லத்தரசிகளுக்கு இருந்த முதுகு கழுத்து மூட்டி வலிகள் போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும். உடன்பிறப்புகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நீதிமன்ற வழக்கு மற்றும் டாக்குமெண்ட் பிரச்சனைகளில் இருந்து நல்ல தீர்வு கிடைக்கும். குறிப்பு இந்த பலன்கள் அனைத்தும் கோட்சார கிரக பெயர்ச்சி ரீதியிலானவை. தனிநபரின் ஜனன ஜாதகம் திசாபுத்தி மற்றும் சர்வாஷ்டக வர்க்க பரல்களை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம் என்பதால் சுய ஜாதகத்தை ஆராய்ந்து முடிவெடுப்பது மிகச் சிறந்தது.